திரளான ஜனங்கள். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். சமனான இடம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசம் பண்ணுகிறார், வியாதிகளை குணமாக்குகிறார். அவருடைய ஊழியத்தில் இவ்விரண்டு சம்பவங்களும் இணைந்து நடைபெறுகின்றன. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தம்முடைய அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொண்ட பின்பு அவர் மலையில் இருந்து இறங்கி ஒரு சமனான இடத்தில் நிற்கிறார். அங்கு திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வருகிறார்கள். 12 சீஷர்களும் அங்கு இருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் கானானியரின் எல்லை பகுதியில் இருந்து வந்திருக்கிற போதிலும் இவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். தூர தேசத்தில் இருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்தில் வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கும்படிக்கு வந்திருக்கும் அவர்களுக்கு இயேசு உபதேசம் பண்ணுகிறார். இயேசுவின் வார்த்தையை கேட்பதற்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பிரயாணம் பண்ணி வரலாம். இதனால் ஆசீர்வாதம் உண்டு. தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை தாராளமாக கேட்கலாம். இதனால் அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து மலையிலே இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிவிட்டு இப்பொழுது சமனான இடத்திற்கு இறங்கி வருகிறார். வியாதியஸ்தர்களை அடுத்த நாளில் குணமாக்குவதற்கு ஆவிக்குரிய ரீதியாக இயேசு கிறிஸ்து தம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள், அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். வந்திருக்கும் ஜனங்களில் பலர் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கப்படும்படிக்கு வந்திருக்கிறார்கள். அசுத்த ஆவிகளினால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த வல்லமை எல்லோரையும் குணமாக்கிற்று. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியம் அடைகிறார்கள். வியாதியினால் அவஸ்தைப்படுகிறவர்கள் குணமாக்கப்படுகிறார்கள். யாவரும் இயேசுவை தொடும்படிக்கு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். தங்களிடத்தில் வியாதி இல்லாதவர்கள் கூட இயேசுவின் உபதேசத்தை கேட்டு ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வல்லமை புறப்படுகிறது. அது எல்லோரையும் குணமாக்குகிறது. ஆகையினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடுகிறார்கள். ஏதாவது ஒரு வழியில் தங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லோரையும் குணமாக்குகிறார். சரீரத்தில் வியாதி இல்லை என்றாலும் அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கவலைகளும் வருத்தங்களும் குணமாயிற்று. இயேசு கிறிஸ்துவில் கிருபை பூரணமாக வெளிப்படுகிறது. அவருடைய கிருபை எல்லோருக்கும் போதுமானதாக இருக்கிறது. தம்மிடத்தில் வந்த வியாதியஸ்தர் அனைவரையும் இயேசு குணமாக்கினார். அவரால் குணமாக்க முடியாத வியாதி என்று எதுவும் இல்லை. வந்தவர்கள் அனைவருமே சுகமானார்கள்.